ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அண்ணன் பெரிய தர்மவான். தன்னை தேடி வரவங்களுக்கு வாரி வாரி வழங்குவான். இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தனால அவனோட பணமும் கரைஞ்சு போயிட்டு வறுமையிலையும் வாடினான். ஆனா அவன் தம்பியோ வடிகட்டின கஞ்சன். அவன் மனைவியும் அவனை மாதிரியே கஞ்சத்தனமா தான் இருந்தா. ஒரு நாள் ஒரு வயதான கிழவரும் அண்ணன் வீட்டுக்கும் வந்தாரு. தான் வெகு தூரத்துல இருந்து வருவதாகவும் சொன்னாரு. தனக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு கொஞ்சம் உணவு கொடுக்குமாறு வேண்டினாரு. ஆனா அண்ணனும் வறுமையில இருந்தாலும் வந்தவரை வெறுமனை அனுப்பக்கூடாதுன்னு எண்ணினான். உடனே தன்னோட மனைவி கிட்ட இருந்த சின்ன செயினை விச்சோ அல்லது அடகு வச்சோ பணத்தையும் புரட்டலான்னு மனைவிட்ட அந்த நகையை வாங்கிட்டு வெளியேயும் கிளம்புனான். இதையெல்லாம் அந்த கிழவரும் கவனிச்சாரு. அவரு அண்ணனையும் அவர் மனைவியும் அழைச்சி, நான் குளிச்ச பிறகுதான் உணவு உண்பேன், அதனால எனக்கு குளிக்க வெந்நி வேணும்னு கேட்டாரு. அவங்க 2 பேரும் சரின்னு வெந்நியும் போட்டாங்க. அந்த கிழவரும் இருவரையும் கூப்பிட்டு தன்னை கொதிக்கிற வெந்நீர் 2க்குள்ள தூக்கி போடணும்னு சொன்னாரு. இருவரும் பயந்து மறுக்கவும் செஞ்சாங்க. தனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு கிழவரும் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினால அரை மனதோட இருவரும் அவரை வெந்நீர் 2க்குள்ளையும் போட்டாங்க. என்ன ஆச்சரியம்! அண்டாவுக்குள்ள போன கிழவரும் மறைந்து அண்டா முழுவதும் தங்க காசுகளா மாறிச்சு. ஆச்சரியப்பட்டு போன கணவனும் மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வழக்கம் போல தங்களோட தான தர்மங்களை செய்து வாழ்ந்து வந்தாங்க. இதை கேள்விப்பட்ட தம்பியும் அவனோட மனைவியும் அண்ணனை போலவே தாங்களும் பணக்காராகணும்னு நினைச்சாங்க. அப்போ வழியில போய்கிட்டு இருந்த ஒரு கிழவரையும் சாப்பாடு போடுவதை அழைச்சி வந்தாங்க. அவரை வீட்டிற்குள்ள அழைச்சி வந்து வெந்நீர் 2க்குள்ளையும் போட்டாங்க. அவரு குய்யோ முய்யோன்னு அலறினாரு. ஆனா அவங்க விடவே இல்லை. அவரால் தங்க காசுகள் கிடைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த கிழவரும் அலறி தொழிச்சாரு. இதை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓடியே வந்தாங்க. போலீஸ்கிட்டையும் தகவல் கொடுத்தாங்க. தம்பியும் அவனோட மனைவியும் சிறையிலையும் அடைக்கப்பட்டாங்க. பொன்னகரம்ங்கிற கிராமத்துல சாமி கண்ணுவும் அவனோட மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழை, ஆனா அவங்க ரொம்ப சோம்பேறி. அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் தோசை சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. தோசைக்கு அரிசியும் உளுந்தும் வேணுமே, அதுக்கு யார்கிட்டையாவது வாங்கிக்கிறலான்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா உளுந்துக்கு என்ன செய்வதுன்னு யோசிச்சாங்க. சாமி கண்ணு ஒரு முடிவும் செஞ்சான். காசு கொடுத்து விளக்கெண்ணையும் வாங்கி உடம்பு முழுவதும் தடவிக்கிட்டான். ஒரு மளிகை கடை வாசல்ல உளுந்தும் காய வச்சிருந்தாங்க. அவன் அங்க போய் 4 தரம் புரண்டெழுந்தான். உடம்பெல்லாம் உளுந்து மறுப்பும் ஒட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் மனைவிடையும் கொடுத்தான். அவ அரிசியையும் உளுந்தையும் அரைச்சி ஊரையும் வச்சா. அடுத்த நாள் காலையில சாமி கண்ணு மனைவி தோசையும் ஊச்ச ஆரம்பித்தான். சாமி கண்ணும் தோட்டத்துல இலை பறிச்சுட்டு வரவும் போனான். அதுக்குள்ள அவனோட மனைவிக்கு தோசை சாப்பிட்டு பார்க்க ஆசையும் வந்துச்சு. சாமி கண்ணு வர்றதுக்குள்ள ஒவ்வொரு தோசையா ஊத்தி சாப்பிடையும் ஆரம்பிச்சான். கடைசியா இருந்த மாவுல குட்டியா ஒரு தோசையும் ஊத்துனான். அப்பதான் சாமி கண்ணும் வந்தான். குட்டி தோசைய அவ இலையிலையும் வச்சா. அதை பார்த்ததும் சாமி கண்ணுவுக்கு கோபமும் வந்துச்சு. மச்ச தோசையெல்லாம் எங்கன்னும் கேட்டான். அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டதாகவும் அவளும் சொன்னான். எப்படின்னு கேட்டான் சாமி கண்ணு. இப்படிதான்னு சொல்லிட்டு அந்த குட்டி தோசையும் எடுத்து வாயிலையும் போட்டா சாமி கண்ணுவோட மனைவி. ஒரு ஊர்ல கண்ணன்கிறவன் தன்னோட மனைவியோட வாழ்ந்து வந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு காதும் செவிடாயிட்டு. எவ்வளவோ வைத்தியம் செஞ்சும் குணமாகவே இல்லை. மாமனாரு படுத்த படுக்கையா கிடக்குறாரு. மருமகனை பார்க்க விரும்புறாருங்கிற செய்தி அவனுக்கும் கிடைச்சிச்சு. தான் செவிடுங்கிறத அவருக்கு தெரியக்கூடாதுன்னு பக்குவமா உரையாடிட்டு திரும்பணும்னு நினைச்சவனும் மாமனாரோட ஊருக்கும் புறப்பட்டான். அவர்கிட்ட என்ன பேசணும்னு சிந்திச்சுக்கிட்டே போனான் அவனும். அருமையான திட்டமும் அவனோட உள்ளத்துலையும் உருவாகுச்சு. மாமனாரை பார்த்ததும் நோய் எப்படி இருக்குதுன்னு கேட்பேன். அவரும் இப்ப பரவாயில்ல, குணமடைஞ்சு வரேன்னு பாரு. என்ன உணவு சாப்பிட்றீங்கன்னு கேட்பேன். அவரு கஞ்சி அல்லது கூழ்னு பதிலும் சொல்வாரு. அடுத்து யார் மருத்துவர்னு கேட்பேன். புகழ்பெற்ற மருத்துவர் யாரையாவது சொல்வாரு. இதுக்கு ஏற்றபடி நானும் ஊக்கப்படுத்துறது போல ஏதாவது சொல்லிட்டு வரணும்னு முடிவும் செஞ்சான். மாமனாரோட வீட்டையும் அடைஞ்சான் அவன். படுக்கையிலிருந்து அவரை பார்த்து இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டான். நோயோட கொடுமை தாங்கவே முடியல, பிழைப்புங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு மெல்லிய குரல்ல மாமாவும் சொன்னாரு. சொன்னது எதுவும் காதல விழாத அவனும், உங்களை பார்த்தாலே தெரியுது, நானும் அப்படிதான் நினைச்சேன், எல்லாம் நல்லபடியா முடியும், கவலைப்படாதீங்கன்னு சொன்னான். இதை கேட்ட அவரால் அதிர்ச்சியை தாங்கவே முடியல. திட்டப்படி அவனோட அடுத்த கேள்வியா, ஆமா என்ன உணவு சாப்பிட்றீங்கன்னு கேட்டான். உணவா, எனக்கு மண்ணாங்கட்டி தான் சாப்பாடு அப்படின்னாரு அவரும் கடுகடுப்போட.
நல்ல உணவு தான், அதையே தொடர்ந்து சாப்பிடுங்க. சரி, எந்த மருத்துவர்கிட்ட உங்க உடலை காட்டுறீங்கன்னு கேட்டான். மருத்துவரா? ஏமாந்தான் எனக்கு மருத்துவர்னு எரிச்சலோட சொன்னாரு அவரு. எதுவும் காதல விழாத அவனும், அவரா? அவர் ரொம்ப நல்ல மருத்துவராயிட்டே, நாள்தோறும் அவர்கிட்டயே உடலை காட்டுங்க, வீட்டில் வேலை இருக்குது, நான் உடனே புறப்படணும்னு சொல்லிட்டு புறப்பட்டான் அவன். எப்படியோ சிக்கலான சூழலை நம்மளோட அறிவு கூர்மையால் சமாளிச்சிட்டோன்னு மகிழ்ச்சியோட ஊர் திரும்பினா அந்த செவிட்டு மருமகன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.